அல்லாஹ் நாடி இருந்தால் என்னையும் உங்களையும் மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாக படைத்திருக்க முடியும். அல்லாஹ் நாடி இருந்தால் என்னையும் உங்களையும் மாற்றுத்திறனாளிகளாக அல்லாஹ்வினால் படைத்திருக்க முடியும். எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற குழந்தைகளை குறைபாடுள்ள குழந்தைகளாக அல்லாஹ் நாடி இருந்தால் தந்திருக்க முடியும். நிறைவான குழந்தைகளாக ஆரோக்கியமானவர்களாக நம்மை அல்லாஹு தஆலா ஆக்கி இன்று வீதிகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிற, வீதிகளிலே பிச்சை எடுத்து திரிகிற, மர நிழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒரு வேளைக்கு சாப்பிட முடியாது, சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிற நாம், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நியமத்துகளை நினைத்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ரப்பை நேசிக்காமல் நம்மால் இருக்கவே முடியாது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளம் நம்மை அறியாமலேயே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும். நம்முடைய நாவுகள் நம்மை அறியாமலேயே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும். நம்முடைய கைகள் நம்மை அறியாமலேயே நம்முடைய ஜேப்புகளிலே நுழையும். நம்மை அறியாமலே அவர்களுக்கு எடுத்து கொடுக்க வைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுக்க நம்முடைய மனம் தூண்டிக் கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் தந்த நியமத்துகளை காரூனை போன்று பார்க்கிறோம். என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்து விட்டால் ஏதோ நானும் என்னுடைய மனைவியும் செய்த சாதனை என்று நினைக்கிறோம். என்னுடைய குழந்தை டாக்டராக மாறிவிட்டால் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பமும் செய்த சாதனை என்று பார்க்கிறோம். அல்லாஹ் தந்த நியமத் என்று யாருமே எண்ணி பார்ப்பதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய உள்ளங்கள் நேசித்தால் தான் நாம் மூமின்கள். நம்முடைய உள்ளம் நிறைய அல்லாஹ்வின் நேசம் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம் வர வேண்டும், ஒரு அன்பு வர வேண்டும். அல்லாஹுக்காக என்றால் அள்ளி கொடுப்பதற்கும் உயிரை துறப்பதற்கும் இந்த நேரத்திலும் நம்முடைய உள்ளம் தயாராக இருக்க வேண்டும். அந்த நிலையை உள்ளம் அடையாதவரை வெற்றி பெற முடியாது. இது வெறும் ஹுத்பாவாக பயானாக எடுக்காதீர்கள். இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற உண்மை. இந்த உண்மையின் யதார்த்தத்தை மௌத்தாகும் போது புரிந்து கொள்வோம், கபரிலே புரிந்து கொள்வோம், மஹ்ஷரிலே புரிவோம், அல்லாஹ் நம்மோடு பேசுகிற போது புரிவோம், சிராத் என்ற பாலத்தை கடக்க முனைகிற போது புரிவோம், அந்த கொழுந்து விட்டெறிகிற நரகத்தை கண்களால் பார்க்கிற போது, அது இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருப்பதை காதுகளால் கேட்கிற போது புரிவோம். பிரயோசனம் இல்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் அவன் நமக்கு செய்த இன்னும் ஒரு நிஅமத்.